சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போதே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், எந்த தொழில பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு. ஏன்டா ஏதோ ஒரு பொம்மை வரைஞ்சிருக்கு, இதெல்லாம் ஒரு தொழிலான்னு கேட்குறீங்களா? அப்படி மட்டும் தயவு செஞ்சு நெனைச்சிராதீங்க. ஏன்னா, நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் ஒரு தொழில்னு வந்துருச்சுன்னா, போட்டியே இருக்கக்கூடாது. நாம மட்டும் தான் இந்த தொழில் பண்றவங்களா இருக்கணும். அப்பதான் மொத்த வருமானமும் நமக்கு கிடைக்கும். லாபமும் அதிகமாவே சம்பாதிக்க முடியும் அப்படின்னு எதிர்பார்ப்போம்ல. அந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான டோட்டலா டிஃபரண்டான ஒரு தொழில்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓவியங்கள் வரைதல் தான். அது எப்புட்றா பண்ண முடியும்? எனக்கெல்லாம் ஓவியமே வரைய தெரியாதே! நான் எப்படி இந்த பிசினஸ் பண்றதுன்னு கேட்கிறீங்களா? கண்டிப்பா உங்களாலயும் இந்த பிசினஸ் பண்ண முடியும். ஆனா, நீங்க ஓவியங்கள் வரைய தேவையில்ல. இது எப்படி மார்க்கெட் பண்ணணும்? எப்படி இதுலேருந்து வருமானத்தை ஈட்டணும்? அப்படிங்கிறத போக போக இன்னும் ஒரு சில ஐடியாக்கள் நான் சொல்றேன். அதனால வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு திறமை இருக்கும். அந்த திறமை ஒருவேள ஓவியம் வரையறதா இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிலாவே அமைஞ்சிரும். எனக்கு பர்சனலா சொல்லணும் அப்படின்னா, நான் 10த் வரைக்கும் ஓவியங்கள வரையறது அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இன்னும் சொல்லப்போனா, நான் 10த் வரைக்கும் படிக்கும்போது, எனக்கு ஓவியத்துக்குன்னே தனியா ஒரு நோட்டு போட்டு, அந்த அளவுக்கு ரொம்ப புடிச்சு போயி பல ஓவியங்கள் நான் வரைஞ்சதெல்லாம் ஒரு காலம். அதே 10த் தாண்டுனதுக்கப்புறம் 11த், 12த் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அராத்து வேலைய ஆரம்பிச்சதுனால, எனக்கு இதுலருந்து முழுக்க முழுக்க மாறுபட்ட பாதையில போனதுனால, ஓவியங்கள் இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா, என்னால பண்ணவே முடியாம போயிடுச்சு. ஆனா, எனக்குள்ள இருக்கிற அந்த ஆர்வம், அந்த படங்கள வரையிற அந்த தன்மை அப்படிங்கிறது எப்பவுமே ஒரே மாரி தான் இருந்திருக்கு. அதுக்கு ஒரு மிக சிறந்த உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இதுல ஒரு ஓவியம் நானும் வரைஞ்சது தான். மற்ற ஓவியங்கள் எல்லாமே நான் வெளியில வாங்கிட்டு, அதுக்கு தகுந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஓவியத்த நான் தயார் பண்ணி நடுவுல மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா, என்னாலயும் இந்த மாரி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முயற்சி பண்ணி பார்த்தேன். இது நான் ட்ரை பண்றதுக்கான மிக முக்கியமான காரணமே என்ன அப்படின்னா, நான் ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கும்போது, அங்க பல ஓவியங்கள் இந்த மாரி வரைஞ்ச மாரி நெறைய செவுத்துல ஒட்டி வச்சிருந்தாங்க. அது எல்லாம் விசாரிக்கும்போது ஒரு ஓவியத்தோட விலையே பார்த்தீங்கன்னா, 5000, 10,000ன்னு சொன்னாங்க. எனக்கு உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுல ஆச்சரியமா இருந்தது. என்னடா இதெல்லாம் இந்த அளவுக்கு அதிகமா வருமா? அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வருங்க. அப்பதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சுது. நாமெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது நல்லாவே படங்கள் வரைவோம். ஆனா நம்ம அத அப்படியே நிறுத்திட்டோம். ஃப்யூச்சர்ல போகும்போது நமக்கு அதுல எந்த விதமான ஈடுபாடுமே இல்லாம போயிடுச்சே! அடடா! நாம இத அப்படியே மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் ட்ரெய்னிங் எடுத்திருந்தா, இன்னும் நல்லா வரைஞ்சிருக்கலாமே! நாமளும் ஒருவேள ஒரு புதுமையான ஒரு தொழில் ஆரம்பிச்ச மாரி இருக்குமே! அப்படியெல்லாம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. ஆனா உண்மை என்ன? நம்ம கையில எதுவுமே கிடையாது. காலம் தான் நம்ம என்ன பண்ணணும், எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணும். அதனால எதுவுமே நம்ம கைகள்ல இல்லாதனால, இருக்கிறத நம்ம ஏத்துக்கணும். அதனால நான் என்ன பண்ணுனேன், சரி இது எல்லாமே வாங்கி நாமளும் ஒரு டைம் டெக்கரேட் பண்ணி பார்க்கலாமே! முயற்சி தான் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் முயற்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இது மட்டும் தான் வாங்குனேன். இதுல மீதி இருக்கிற அனைத்துமே பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 படங்கள் நான் வெளியில வாங்கிட்டு, ஒரு படம் மட்டும் நானே என்னோட கைகளால வரைஞ்சது. இந்த 4 படங்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ரூ. 2000 ஆயிடுச்சு. இதுல விலை அதிகமா இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர் படமும், அதுக்கப்புறம் அந்த பெண் முகம் வரைந்திருந்த அந்த படமும் தான். இது 2மே விலை அதிகம். மீதி 2ம் பார்த்தீங்க அப்படின்னா, விலை கொஞ்சம் குறைவு தான். ஆனா, இந்த படங்களுக்கும் இவ்வளவு விலை போகுமா? அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். உங்கள்ல யாருக்காவது இதே மாரி ஓவியம் வரையிற திறமை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா உங்களுடைய திறமைய அதோட நிறுத்தாம, தயவு செஞ்சு மேற்கொண்டும் இன்னும் அத ட்ரெயின் பண்ணி, கண்டிப்பா அதுவே ஒரு தொழிலா கூட ஃபியூச்சர்ல மாத்துங்க. ஏன்னா, ஓவியங்கள் அப்படிங்கிறது ஒரு யூனிக்கான மெத்தேடு. இது உங்களுக்கு பிசினஸா பார்க்கும்போது இந்த மாரி வரைஞ்சு, அத ஒரு ஃப்ரேம் பண்ணி, ஒரு சில கடைகள் இதுக்குன்னே சேல் பண்றதுக்கு இருக்கு. அந்த இடங்கள்ல போயிட்டு நீங்க குடுத்தாலும் கூட, உங்களோட ஓவியங்கள் அந்த கலெக்ஷன வாங்குறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. இல்லையா? நீங்களே பார்த்தீங்கன்னா, புதுசா உங்களுடைய ஓவிய கலெக்ஷன டெக்கரேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை பேர்ல ஏதாவது ஒரு கடை பேரு யூனிக்கா வச்சு, அதுல டெக்கரேட்டிங்க்கு தேவையான அனைத்து பொருள்களையுமே வச்சு பேரலலா இதையும் வச்சு கூட உங்களால சேல் பண்ணிக்க முடியும். இதுவும் இல்லையா, அடுத்து 3வது இன்னொரு டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
இருக்கவே இருக்கு சோசியல் மீடியா. இப்ப இருக்கிற காலகட்டத்தில சோசியல் மீடியால தான் பார்த்தீங்கன்னா, அனைத்துமே பிரபலப்படுத்துறாங்க. உங்களுடைய ஓவிய அந்த திறமைய நீங்க வரையும்போதோ, இல்ல வரைஞ்சதுக்கு அப்புறமோ, அவுட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நீங்க அத வீடியோவ எடுத்து போஸ்ட்டா போட்டு Facebookஓ, YouTubeஓ, Instagramமோ, Twitterஓ இதுல எதுல வேணாலும் நீங்க போஸ்ட் பண்ணலாம். சொல்லப்போனா நாளிலயுமே கூட போஸ்ட் பண்ணுங்க. இதிலிருந்து கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து ரெகுலரா கரெக்ட்டா நீங்க பண்றீங்க அப்படின்னா, நிச்சயமா உங்களுடைய அதாவது ஒரு ஹாபிக்காக பண்ண ஆரம்பிச்ச ஒரு செயல், அது மூலியமா அதையவே பிசினஸா மாத்தி, ஒரு மிகப்பெரிய அளவுல வருமானம் சம்பாரிக்கக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட்டாவே மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் மிஸ் பண்ணிட்டேன் என்னோட வாழ்க்கையில. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஓவியங்கள வரையறது. ஆனா, அத 10த்தோட நான் நிறுத்துனதுனால பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்ப சுத்தமா டச் விட்டு போச்சு. இந்த 5 படங்கள்ல ஒரு படத்துக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, மெனக்கெட்டு, அவ்ளோ கஷ்டப்பட்டு நான் வரைஞ்சேன். கிட்டத்தட்ட ஒரு 2, 3 மாசம் ட்ரை பண்ணி, அதுக்கப்புறம் தான் என்னால ஒரு குறிப்பிட்ட அளவுக்காவது ஒரு மீடியமான ஒரு லெவலுக்காவது என்னால வரைய முடிஞ்சது. அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட அந்த பழைய இது வரவே என்னால கொண்டாடவே முடியல. ஆனாலும் மீண்டும் ட்ரை பண்ணா நமக்கு இதெல்லாம் பண்ணலாம். இதையே ஒரு பிசினஸா எடுக்கலாம் அப்படின்னா, எனக்கு ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்பவே கிட்டத்தட்ட ஒரு 37 வயசு ஆயிடுச்சு. எனக்கு ஆல்ரெடி பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள்ல கடந்து தான் நானே பார்த்தீங்கன்னா, என்னோட வாழ்க்கைய ரன் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, நாம இவ்வளோ போராட்டங்கள கடந்து இந்த டைம்ல போயிட்டு இத நம்ம ஆரம்பிச்சு என்ன பண்றது? ஆல்ரெடி நான் பல விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கனால, நம்ம அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஆனா, நாம பண்ணுன தவறு மற்றவர்களும் பண்ணக்கூடாது. இதே மாரி அனைவருமே வந்து தங்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிய கொண்டு வந்து, குறிப்பா இந்த மாரி ஓவியங்கள வரையறது. இதெல்லாம் வந்து முழுக்க முழுக்க எல்லாராலயும்லாம் வரையவே முடியாது. அதனால இந்த மாரி திறமை இருக்கிற மிக முக்கியமான நபர்களுக்கு ஒரு சிறந்த ஆலோசனை குடுக்க வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவையே நான் மேக் பண்ணியிருக்கேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு யூனிக்கான, ஒரு கஷ்டமான ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா, அதோட குறைந்தபட்ச விலையே பார்த்தீங்கன்னா, ரூ. 500 அப்படிங்கிறது கேரண்டியா உங்களால சம்பாரிக்க முடியும். அதிகபட்சமா எந்த அளவுக்கு வேணா நீங்க வெரைட்டியா எந்த சைஸுக்கு வேணுனாலும், சின்னது, பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு வேணாலும் நீங்க அத எக்ஸ்டெண்ட் பண்ணி பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, வருமானமும் இதுல கிடைக்க ஆரம்பிக்கும். ஒண்ணுமே இல்ல. நீங்க வரையறத எடுத்து YouTubeலயோ, Facebookலயும், Twitterலயும், Instagramலயும் போடுறீங்க. இந்த 4லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷன் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா, 4லயுமே பார்த்தீங்கன்னா, வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வரும். நீங்க பிசிக்கலா பார்த்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் பண்றீங்க. உங்களோட திறமை மூலியமா ஒரு சில ஓவியங்கள வரையறீங்க. அத வந்து ஒரு ஷாப் மாரி வச்சு நீங்க வித்தாலும் சரி, இல்ல ஆல்ரெடி இருக்கிற கடைகள்ல கொண்டு போய் நீங்க குடுத்து வித்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் உங்க திறமைக்கு தீனி போடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவுல கை குடுக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு 100% என்னால சொல்ல முடியும். அதனால இதுக்கு மேலயும் உங்களுக்கு இந்த மாரி ஓவியங்கள் வரையிற திறமை இருந்தா, தயவு செய்து அத நிறுத்தாம மேலும் ட்ரெயின் பண்ணி, கண்டிப்பா இதுவே வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணுங்க. உங்களோட ஃபியூச்சரே டோட்டலா மாறும் அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல நான் சொல்றேன். ஏன்னா எத்தனையோ பேரு திறமைய வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ முயற்சி பண்ணுவாங்க. ஆனா சில பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா, நேச்சராவே இந்த மாரி திறமைகள் உள்ளுக்குள்ள இருக்கும். இதெல்லாம் வந்து கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் மாரி. அந்த திறமைகள நீங்க வந்து வீணடிக்காம, கண்டிப்பா இதையும் ஒரு பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமைக்கேத்த ஊதியம் அப்படிங்கிறது உங்கள தேடி வர ஆரம்பிக்கும். என்ன பொறுத்தவரைக்கும் இந்த மாரி இருக்கிற உங்கள சுற்று வட்டார பகுதியில யார் இருந்தாலும் அனைவருக்குமே ஒரு வாய்ப்பு குடுங்க. இந்த வீடியோவ நெறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, இந்த மாரி விஷயங்கள்ல வச்சு கூட நம்ம சம்பாரிக்க முடியும்னு நெறைய பேருக்கு தெரியாம இருக்கும். அதனால இதையும் பல பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. அப்பதான் யாராவது ஒருத்தர் இந்த வீடியோ பார்த்து இதே மாரியே முயற்சி பண்ணாங்கன்னா, அதுதான் இந்த வீடியோ போட்டதுக்கு எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஆக மொத்தம் இத ஒரு பிசினஸா எடுத்து பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்னா, இதிலிருந்து நமக்கு எந்த அளவுக்கு வருமானம் வரும் அப்படின்னு ஒரு நார்மலா கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா, டெய்லி எல்லாம் கிடையாது. ஒரு மாசத்துக்கு நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா, எப்படி இருந்தாலும் ஒரு 20,000த்திலிருந்து அதிகபட்சமா 1,00,000 வரைக்கும் கூட சம்பாரிக்க முடியும். ஆனா, ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு பண்ண முடியாது. முதல்ல தொழில டெவலப் பண்ணுங்க. இத ஒரு தொழிலா மாத்துங்க. கண்டிப்பா நான் சொன்ன மாரி உங்களுக்கு நடக்கும். இந்த வீடியோவ
பத்தின சந்தேகங்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. இதே மாரி பிசினஸ் வீடியோஸ் பார்க்கணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.